இந்த சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு பெரும் கருணை செய்திருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய தலம். அந்த பெருமானுடைய கருணையினால தான் இன்றைக்கி நாம் இந்த பதிகங்களை பாடுவதற்கும் பொருளை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திரு ஆவடுதுறை பல சிறப்புகளுடைய தலம். இறைவன் மாசிலாமணீஸ்வரர், கோமுத்தீஸ்வரர், இறைவி ஒப்பிலாமுலையம்மை, தீர்த்தம் கோமுத்தி தீர்த்தம், தலவிருச்சம் அரச மரம். திருவாவடுதுறையை நவகோடி சித்தபுரம் என்று வழங்குவார்கள். உமையம்மை பசுவடிவில் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தலம். அதனால் ஆவடுதுறை. நால்வர் பெருமக்களும் பாடியிருக்கிறார்கள். இந்த திருவாவடுதுறையில் தியாகேச பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு புத்திர தியாகேசர் என்று திருநாமம். கோயிலுடைய பிரகாரத்தில் திருமூல தேவநாயனாருடைய ஜீவ சமாதி அமைய பெற்றிருப்பதை காணலாம். இத்தலத்து இறைவனை செவ்வாய் என்ற கோள், செவ்வாய் கிரகம் வழிபட்டு தனக்குரிய சாபத்திலிருந்து விடுதலை பெற்றது. செவ்வாய் கிரகம் திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றது. செவ்வாய் தோசை இருக்குது அப்படின்னு யாராவது வருத்தப்படுறவங்க இருந்தால் மாசிலாமணீஸ்வர பெருமானை போய் வணங்கினா போதும். செவ்வாய்க்கிரமே அங்கே போய் தான் வணங்கி சாப விமோசனம் பெற்றது. இந்த திருவாவடுதுறை என்று சொல்லும் பொழுது நம்முடைய தமிழகத்திலேயே மிகப்பெரிய கல் நந்தியுடைய தலம். நீங்கள் கருங்கல்லினால் ஆன நந்தி, மிகப்பெரிய நந்தி இருக்கிற தலம் இதான் நம்ம பார்த்துருப்போம். அனைத்தெழுந்த நாதருடைய அந்த அருட்கோலம் இங்கே இந்த தலத்தில் தரிசிக்கலாம். இங்கே வலம் வரும் பொழுது திருஞான சம்பந்த பெருமானுக்கு உளவாக்கிளி, பொற்கிளி கொடுத்த தலம். அந்த பதிகம் தான் நாம் இப்போ இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். திருமாளிகை தேவருக்கு தனி கோயில், திருமாளிகை தேவருக்கு தனி கோயில், ஜீவசமாதி இருக்குது. நம்முடைய சைவ ஆதீனங்கள் மொத்தம் 18. அந்த 18இல் தொன்மை வாய்ந்தது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். முதன்மையானது திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம். சித்தர் சிவபிரகாசருடைய சீடராக விளங்கிய நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளால் 14ஆம் நூற்றாண்டில் திருவாவடுதுறையில்தான் ஆதீனம் தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைக்கி நமக்கு 24வது குருமகா சன்னிதானங்கள் அருளாட்சி செய்து வருகிறார். இந்த திருவாவடுதுறை தலம் நம்முடைய ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடிய சூழல் என்ன சூழல் அப்படின்னா, ஒவ்வொரு தலமாக வணங்கி வந்தவர் திருவாவடுதுறைக்கு வந்து சேர்கிறார். ஆவடுதுறை எந்த யார் அடித்தலங்களே அந்தமில் பொருள் என்று கோயிலுக்கு வரார். கோயிலுக்கு வர்ற ஞானசம்பந்தர் என்ன நினச்சி வராரு அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறாரு. ஆவடுதுறை எந்த யார் அடித்தலங்களே அந்தமில் பொருள், முடிவே இல்லாத பொருள் ஆவடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுடைய திருவடிகள் என்று எண்ணிக்கொண்டு திருக்கோயிலை அடைந்து பாடுகிறார். ஏன் பொருள் அப்படின்னு இங்கே நினைச்சாரு ஞானசம்பந்த பெருமான்? பொருள்னு ஏன் நினைச்சார்னா, திருவாவடுதுறைக்கு திருஞான சம்பந்தர் வந்த காலத்தில் அவருடைய தந்தையார் சீர்காழியிலிருந்து சிவபாத இருதயர் வந்தார். திருஞான சம்பந்த பெருமானை வந்து சந்தித்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்ன கேட்குறாருன்னா, வேள்வி செய்வதற்கு பொருள் வேணும்னார். வேள்வி செய்வதற்கு. இதை கேட்ட உடனே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார்? ஒன்றும் பேசலை, நேராக கோயிலுக்கு போனார். என்ன நினச்சார்? இறைவனுடைய அடித்தளமே முடிவில்லாத பொருள், என்கிட்ட பொருள் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட போய் கேட்குறேன்னு நேராக போனார். ஈய நிதியிலேன் உன் அடியலது ஒன்றறியேன். சாமியை பார்த்து, சாமி
எங்கள் அப்பா வந்து பொருள் கேட்குறார், வேள்வி செய்யணும், பொருள் கொடுன்னு கேட்குறாரு. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஈய கொடுப்பதற்கு என்கிட்ட நிதி கிடையாது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னுடைய திருவடி. உன் திருவடியை தவிர வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. உன் திருவடி அல்லாது ஒன்றும் அறியேன். என்கிட்ட கொடுக்கறதுக்கு நிதி இல்லை, ஆனால் உன் திருவடியை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று அந்த குறிப்போடு பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். இன்னைக்கு இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா வரவேண்டிய பொருள் வந்து சேரும். ரொம்ப நாள் எனக்கு வரலிங்க, தினமும் இந்த பதிகத்தை உட்காந்து படிங்க, எப்போ வரணும் எப்படி வரணுமோ வந்து சேரும். நான் சம்பாதிக்கிறேங்க, கை நிறைய வருது, எங்கே போகுதுன்னே தெரியலிங்க அப்படின்னு நினச்சி வருந்துறவங்க இந்த பதிகத்தை பாடினா வந்த பொருள் நம்மகிட்ட தங்கி இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் பாடிய சூழல், தந்தையார் வேள்வி செய்ய பொருள் கேட்டார், தன்னிடத்தில் பொருள் இல்லை, எனக்கு இறைவன் திருவடியை தவிர வேறு எதுவும் அறியேன் என்று இறைவனிடத்தில் பாடுறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன். நீங்கள் ஒவ்வொரு பாட்லேயும் கழல் கழல்னு சொல்லுவார். ஏன் இவர் பாடுறதுக்கு முன்னையே என்ன நினைச்சார்? உன் திருவடி அல்லாது வேறு ஒன்றும் அறியேனார். ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார், உணகழல் தொழுதெழுவேன். கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, திரு ஆவடுதுறை அரையனே, வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு, இதுவோ ஈவதொன்றெமக்கு இல்லையேல் உன் இன்னருள், அதுவோ நீ பாடுறப்ப அதுவோ உனது இன்னருள். பொருள் கொடுறப்ப எடுத்து இங்கே முன்னால் போடணும், அப்போ தான் பொருள். இதுவோ அதுவோ எப்படி கேட்குறாரு பாருங்க. என்ன அர்த்தம்னா, சாமியை பார்த்து சொல்கிறார், கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் நடக்கிய வேதியனே. சாமி, இந்த உலக உயிர்களின் பொருட்டு இறங்கி உயிர்கள் எல்லாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக கடலை கடைந்த பொழுது அமுதம் வர்றதுக்கு முன்ன வந்த நஞ்சை கண்டத்தில் அடக்கிய வேதியனே, உலக நன்மையின் பொருட்டு விஷத்தை கண்டத்தில் அடக்கனையே, எங்கள் அப்பா உலக நன்மையின் பொருட்டு வேள்வி செய்யணும்னு வந்திருக்கிறாரு. எவ்வளோ பொருத்தம் பாருங்க. இந்த இடத்துல ஏன் நஞ்சை உண்டதை சொன்னார், வேற எதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, சாமிகிட்ட கேட்குறாரு, ஏப்பா நீ உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விஷத்தை கண்டத்தில் அடக்கி வச்சையே, அதுபோல எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகிய நீ உலக நன்மைக்காக கண்டத்தில் நஞ்சை அடக்கினாய். என்னுடைய தந்தை உன்னை முன்னிறுத்தி வேள்வி செய்வதற்கு, உலக நன்மைக்காக வேள்வி செய்வதற்கு நான் நல்லா இருக்குன்னு வேள்வி செய்யலை, எனக்கு எங்கள் அப்பா தொழில் நல்லா இருக்குன்னு வேள்வி செய்யலை, உலக நன்மையாக இருக்கணும்னு வேள்வி செய்கிறாரு. உலக நன்மைக்காக அருள் செய்த நீ உலக நன்மைக்காக எங்கள் அப்பா செய்கிற வேள்விக்கும் அருள் செய்யணும். கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, திருவாவடுதுறை அரையனே, உன்னுடைய பெருமை இது. நான் யார் தெரியுமா? என்னை பற்றி சொல்கிறேன் கேளு. இடரினும், ஒவ்வொரு பாட்டும் நம்ம பொருள் கொள்றப்ப இந்த முதல் 2 அடியை கீழே கொண்டு வரணும். கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, திருவாவடுதுறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனே, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்னுடைய கடல் தொழுது எழுவேன். உன் திருவடியை தவிர எனக்கு இடர் வந்தாலும் சரி, இடர்னா துன்பம், இடையூறு, எனக்கு வாழ்க்கையில் இடையூறு வந்தாலும் உன்னுடைய திருவடியைத்தான் தொழுது எழுவேன். தளரினும், மூப்பு உள்ளிட்ட உடம்பு காரணமாக தளர்ச்சி ஏற்பட்டாலும் உன் திருவடியைத்தான் நினைப்பேன்.
எனதுரு நோய் தொடரினும், நான் செய்த தீவினை பயனால் வினை தொடர்ச்சியாக எனக்கு நோய் தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய திருவடிகளை தொழுது எழுவேன். நீ யாருன்னு சொல்லிட்டேன், நான் யாருன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ கேள்விக்கு வரேன். எமை ஆளுமாறு இதுவோ? ஏ சாமி, விழுந்தாலும் உன்னதான் நினைப்பேன், எழுந்தாலும் உன்னதான் நினைப்பேன், துன்பம் வந்தாலும் உன்னதான் நினைப்பேன், தளர்ச்சி வந்தாலும் ஒன்னதான் நினைப்பேன், என் நோய் தொடர்ந்து என்னை வந்து தாக்கி கொண்டே இருந்தாலும் இடைவிடாது ஒன்னதான் நினைப்பேன், எனக்கு நீ இதான் அருள் செய்கிற தன்மையா இதுவோ அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுதான் என்னை ஆளும் தன்மையா? அதோட நிறுத்தல. அடுத்த கேள்வி கேட்கிறார். ஈவதொன்று எமக்கு இல்லையேல் உன் இன்னருள் அதுவோ? நீ எனக்கு எதுவும் தல்லைனா இதுதான் நீ எனக்கு செய்கிற அருளா அப்படின்னு கேட்டார். 2 கேள்வி கேட்டார். இதுதான் ஆளும் தன்மையா? ஏன் உன்னையே நினைந்து தொழக்கூடியவனுக்கு நீ செய்கிறது இதுதானா? எதுவுமே தல்லைனா அதுதான் உன் அருளா? இதுவா அதுவோ அப்படின்ட்டார். ஒவ்வொரு பாட்டும் அந்த சுவை. அப்போது தேவைப்படும் பொருளை தரவில்லை என்றால் அது உன்னுடைய திருவருளுக்கு அழகாகுமோ? அதுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி, உலக நன்மைக்கு தேவைப்படும் பொருளை நீங்கள் தரலைனா அது உங்கள் திருவருளுக்கு அழகாக இருக்குமா? அழகாக இருக்காது. அதனால் கொடுத்துருங்க சாமி. எவ்வளோ பாருங்கள் அந்த நயம், அந்த நுட்பம் பாருங்கள் எப்படி கேட்குறார். அப்போ என்ன நுட்பம் அப்படின்னா வார்த்தையில் மட்டும் சொல்கிறதில்ல, இது உணர்வில் சொல்கிறார். இடரினும் தளரினும், நம்ம வார்த்தையில் தான் பாடுவோம், உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக பாடாமல் விட்டுறக்கூடாது. பாடிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? உணர்வு வந்துடும். ஞானசம்பந்தர் உணர்வில் பாடினார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன். இப்படி இருக்கக்கூடிய எனக்கு என்னை ஆளும் தன்மை இதுதானா? தேவைப்படும் பொருளை தராது இருப்பது உன்னுடைய அருளுக்கு அழகாகுமா? ஆகாது அப்படின்ட்டார். சிவபெருமான் கேட்டுட்டே இருக்கிறார். அடுத்து சொன்னார், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன். தாளிளம் தடம்புணல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. சொன்னார், தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி, குளிர்ச்சி பொருந்திய செந்நிறமான சடையில், புனல்னா கங்கை, கங்கை உலாவக்கூடிய சடை உடைய பெருமானே, அந்த கங்கை உலாவும் சடையில் பிறைச்சந்திரனை வைத்த புண்ணிய வடிவனாக இருப்பவனே, திருவாவடுதுறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே. தாழ் இளம் தடம் புனல், தாழ் அப்படின்னா மேட்டிலிருந்து நீர் பள்ளத்துக்கு வர்றது தான். மணிவாசகர்கிட்ட வந்தீங்கன்னா சொல்லுவார், வெள்ளம் தாழ் விரிசடையார். அப்பர் சுவாமி சொல்லுவார், ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும். பகீரதன்கிற முனிவர் வேண்டுவதன் என்ன வேண்டினார்? கங்கையை மண்ணுலகத்துக்கு கொண்டு வரணும் சாமி. ஆகாயத்தில் இருக்கிற கங்கை, ஆகாய கங்கையை வேணுனார். உடனே சாமி அப்படியே ஆகட்டுனார். இந்த கங்கை ஆக்ரோஷமாக வந்துச்சான். ஆயிரமா முகத்தினோடு கயல் பாய கடுங்கழுளி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் புயல் பாய சடை விரித்த பொற்பு தோன்றும். 1000 முகத்தில் பாய்ந்த கங்கையை சிவபெருமான் தன்னுடைய சடையை விரித்து சடையினுடைய ஒரு முடியில் நுனியில் என்ன பண்ணிட்டாரு? 1000 முகத்தோடு ஆக்ரோஷமாக பாய்ந்த கங்கையை முடியினுடைய நுனியில் கட்டிட்டார், வச்சிட்டார். அதான் சொன்னார் இந்த இடத்துல, தாளிளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, ஆவடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே, வாழினும்
சாவினும் வருந்தினும் போய் வீழினும். 4 சொன்னார். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும். அப்போ நமக்கு கிடைத்த இப்பிறவியில் நல்வினையின் பயனாக இன்பத்தை அனுபவித்து அல்லது தீவினையின் பயனாக துன்பத்தை அனுபவித்து வாழினும். வாழினும்னா என்ன அர்த்தம்னா, நல்வினை தீவினை பயனாகிய இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில். சாவினும், அந்த சாவினுங்கிறத கடைசி கொண்டு போயிடணும். வருந்தினும் போய் வீழினும் சாவினும். அப்போ துன்பம் என்ற நிலையில் வருத்தம் ஏற்பட்டாலும், இப்போ இன்பம் வர்றப்போ வருந்த மாட்டோம். வாழ்க்கை எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க, எனக்கு என்ன கவலை, அருமையாக இருக்கிறேன். துன்பம் வந்துச்சுன்னா, அட ஏன் கேட்குறீங்க, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படிம்போம். வாழ்க்கை ஒன்று தான். வாழ்க்கை நம்ம கொடுத்த உடம்பு ஒன்று தான். பிறந்த இடம் நம்ம உலகம், நம்ம ஊர், நம்ம வீடு, மனைவி, மக்கள் எல்லாம். ஆனால் அந்த வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை இன்பம் தாண்டா வாழ்க்கைனா இப்படின்னு நினைப்போம். அதான் வாழினும். துன்பம் வரும்போது என்ன நினைப்போம்? அதே வாழ்க்கை அடுத்த நாள் என்ன ஆகிடும்? அட என்னங்க வாழ்க்கை அப்படின்னு. நேற்று வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும்னு நினச்சோம், இன்றைக்கி என்னாச்சு? வருந்தினும் போய் வீழினும். அப்படின்னா அது நன்னெறியிலிருந்து விலகி தீநெறிக்கு செல்லும் காலம் வந்தாலும், வினைப்பயனை அனுபவித்து கழித்து உடம்பை விட்டு உயிர் போகக்கூடிய சாகும் காலம் வந்தாலும், எப்பையும் உன்னுடைய திருவடியை விடுவேன் அல்லேன். சாமி, என் வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் உன் திருவடியைத்தான் பிடிப்பேன், விடமாட்டேன். துன்பம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் உன் திருவடியைத்தான் பற்றி இருப்பேன். இந்த இடத்துல போய் வீழினும் அப்படிங்கிற சொல்ல பார்க்கும் பொழுது காரைக்கால் அம்மையார்கிட்ட வரும். அருமையாக ஒரு பாடல் சொல்லுவாங்க. இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும். அப்போது நன்னெறி தவறி வீழினும் அப்படின்னா, நாம் செய்த தவக்குறைவு காரணமாக நெறியில் நிற்க முடியாத நிலை ஏற்பட்டாலும், படரும் நெறி பணியாரேலும். சாமி, என்ன நன்னேரியில் நீ கொண்டு போலினாலும் சரி, எனக்கு என் நெஞ்சில் உனக்கு மட்டும்தான் அன்பு. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அப்படின்னாங்க. அதுதான் இங்கே சொன்னார். போய் வீழினும் உணகலல் விடுவேன் அல்லேன். அப்போ இன்ப துன்பத்தை நுகர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்ப நுகர்விலும் துன்ப நுகர்விலும் உன் திருவடியை பற்றுவதை விடமாட்டேன். வருத்தம் வந்த பொழுதும் உன் திருவடியை பற்றுவேன். வினைகளை அனுபவித்து உடலை விட்டு உயிர் போகும் காலத்தும் உன் திருவடியை பற்றி இருப்பேனே தவிர வேறு ஒரு பற்றிலேன்னு அர்த்தம். உன் கலல் விடுவேன் அல்லேன். உன் திருவடியை விட்டுருவனா சாமி? விடமாட்டேன். நினச்சி பாருங்க, என்ன உரைப்பில் பாடுறார். என்ன வந்தாலும் சரி, உயிரே போனாலும் உன் திருவடியை தான் பிடிப்பேன். நினச்சி பாருங்க, மரணம் என்பது பெரிய துயரத்தை கொடுக்குது. மனித வாழ்க்கையில் அது துயரமா? கிடையாது. உணர்ந்தவர்களுக்கு அது துயரம் கிடையாது. பஸ் ஏறிட்டோம், டிக்கெட் எடுத்துட்டோம், எங்கே நான் இறங்கணும், என் ஸ்டாப் வந்தால் என்ன பண்ணணும்? இல்லைங்க, நான் கோயம்புத்தூர் வரலும் போவேன் அப்படின்னா கண்டக்டர் என்ன பண்ணுவார்? இறங்கியா அப்படின்றார். சேலம் வரலும் டிக்கெட் எடுத்த நான் எங்கே இறங்கணும்? நான் வருத்தப்படலாமா? நான் வருத்தப்பட்டு, அம்மா இப்படி கொடுமை பண்ணுறாங்க, நான் கோயம்புத்தூர் போகணும், நீங்கள் உதவி செய்யணும்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏய்யா முட்டாள்தனமாக பேசுகிற அப்படிங்களா இல்லையா? அறிவில்லாத்தனம். ஆனால் என்ன நினைக்கிறோம்?
இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்துட்டா பரவாயில்ல, இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்துட்டா பரவாயில்ல. என்னென்னமோ கற்பனை பண்ணுறேன். என் பையன் டாக்டராக்கி பார்த்துட்டேன், என் பேரனும் டாக்டராக்கி பார்த்துட்டா பரவாயில்ல. அப்படி அப்புறம் பேரனுக்கு கொள்ளு பேரன், அப்புறம் எள்ளு பேரன். நம்ம ஆசை என்ன பண்ணாதே, இன்னும் கொஞ்ச நாள். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு உயிர் போகும் தருவாய் என்பது ஒரு கொடிய வேதனையாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி இயல்பு வாழ்க்கை. மனிதர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்கிறது அது ஒரு கருணை. 5 தொழிலில் ஒடுக்குதல் என்பது அவனுடைய கருணை தொழிலில் 5 தொழிலில் 1. உயிர்கள் இளைப்பாறுவதற்கு உடம்புல இருந்து உயிரை என்ன பண்ணுறான் இறைவன்? சாவு அப்படின்னாவே என்ன பண்ணிடுறோம்? நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படியேப்பா சொல்லாதீங்க, அபசகுணமாக பேச. அபசகுணமாக அது இல்லை. இன்னைக்கு அவருக்கு, நாளைக்கு எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறோம். ஃப்ரம் டேட்டு தெரியுது அக்ரிமெண்ட்டில். டூ டேட்டு இறைவன் மறைப்பு சத்தியில் மறைச்சிட்டார். என்ன தொலைவனாலும் அக்ரிமெண்ட்டில் டூ டேட்டு தெரியாது, ஃப்ரம் தான் தெரியும். அந்த ஃப்ரம் டேட்டை தான் நாம் டேட் ஆஃப் பர்த்னு வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? ஹாப்பி பர்த்டே டூ டேட்டு தெரியாதனால கொண்டாடுறோம். நமக்கு ஒப்பந்தம். இந்த உடம்புங்கிற வீட்டில் உயிருங்கிற ஆள் குடியிருக்கிறதுக்கு இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய சொந்த வீட்டை, தான் கட்டிய வீட்டை. யார் வீடு இது? ஆமாம், நாம் எப்படி வாடகை குடி போடுறோம்? அது வீட்டுக்காரர் ஒருத்தர், அவர் கஷ்டப்பட்டு லோனை போட்டு வீடை கட்டி வச்சுருப்பார். நாம் ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு குடியிருந்துட்டு வாடகை தருவோம். ஆனால் சிவபெருமான்கிட்ட நோ அட்வான்ஸ், நோ ரெண்ட், நோ ஜிஎஸ்டி, ஃப்ரீ. எத்தனை என்ன ஒப்பந்தம் முடியும் காலம் வரை இலவசம். நாம் தான் இன்றைக்கி தான் இலவச திட்டத்தை கண்டு மயங்குறோம். அரசாங்கம் இது தருது அதை தருதுன்னு. சிவபெருமான் வீட்டையே இலவசமாக கொடுத்துருக்காயா, தெரியுதா? அப்போ இறைவனுக்கு நாம் எத்தனை நன்றி சொல்லணும். ஒரு மாதம் குடியேறதுக்கு வீட்டை யாரும் இலவசமாக தரமாட்டாங்க இந்த உலகத்தில். ஆனால் எனக்கு 60 வயசா 70 80 எத்தனை வருஷமோ ஒப்பந்தமோ அத்தனை வருஷமோ நான் குடியிருந்து நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த வீட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார் சிவபெருமான். அப்போ சாவினும் போய் வீழினும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் திருவடியை பற்றுவதை விடமாட்டேன். ஏசாமி, இப்படி இருக்கிற எனக்கு இதுவோ எம்மை ஆளுமாறு, என்னை ஆளும் தன்மை இதுதானா? உனக்கு ஆட்பட்ட எனக்கு நீ செய்வது இதுதானா? தேவைப்படும் பொருளை தராதிருப்பது உன் திருவருளுக்கு அழகாகுமா? உனது இன்னருள் அதுவோ? 2வது பாட்டிலையும் கேள்வி. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். முதல்ல தொழுவேன்னாரு, 2வது திருவடியை பற்றுவேன் விடமாட்டேன்னாரு, 3வது உன் திருவடியை வழிபடுவதை மறக்க மாட்டேன்னார். புனல்வீரின் அருங்கொன்றை போதனிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. நனவு கனவு. இப்போ நனவில் சில அனுபவங்களை பெறுகிறோம். அடுத்து கனவில் அங்கே அனுபவங்களை பெறுகிறோம். நனவில் அறிந்ததை கனவில் மறந்துடுறோம், கனவில் அறிவதை நனவில் மறந்துடுறோம். கனவில் நான் கோடீஸ்வரன் ஆயிடுறேன், அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் காரு அப்படியே நிற்குது. தினம் ஒரு கார், 7 நாளைக்கு 7 கார், பச்சை நீலம் மஞ்சள். திடீர்னு பார்த்தா அலாரம் 4 மணிக்கு அடிச்சுது. முடிச்சு பார்க்குறேன், எங்கே இருந்தனோ அங்கேயே தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை. நனவுக்கு எதிராக மயங்கி கனவில் அறிகிறேன். அதான் நமக்கு சிக்கல். நனவில் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, கனவுல என்ன நினைக்கிறோம்? நனவு வாழ்க்கையை மயங்கி காரை பார்த்த உடனே
அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு போய் படுத்த உடனே கார், வீட்டை பார்த்தா வீடு. என்னென்ன பார்க்குறோமோ எதுங்க மயக்கம். அது என்ன ஆகுது, கனவுல வருது. நனவினும் கனவினும். அப்போ நனவுலையும் கனவுலையும் விரும்ப வேண்டியது இறைவன் திருவடி ஒன்று தான். நனவுலையும் சரி கனவுலையும் சரி. அதனால தான் ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் கனவுல சிவபெருமான் வந்தார். மலபாடி வருவதற்கு மறந்தனையோ அப்படின்னார். அப்பர் சாமிக்கு வந்தார், எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையா ஏப்பா நான் தான்பா சிவபெருமான் வந்திருக்கிறேன். எங்கே அப்பர் சாமி கனவுல வந்து மான்மழுவோட வந்து பயப்படாத நான் தான் வந்திருக்கிறேன், வா போகலாம் வாய்மூருக்கு, அங்கே வா என்று போனார் அப்படின்னு எந்திரிச்சு முழிச்சு உட்கார்ந்து அப்பர் சாமி பாடுறாரு. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான், அங்கே வா என்று போனார் அது என்கொலோ. சாமி வந்து வாப்பாங்கன்னு கூப்பிட்டு போனாரியா? ஏன் நம்முடைய பெருமக்கள் கனவிலையும் சரி நனவிலையும் சரி சிவபெருமான் திருவடி மேலே இருக்கிற விருப்பத்தை தவிர வேறு விருப்பம் இல்லாதவர்கள். நமக்கு பல விருப்பம், அதனால் நம்ம விரும்புகிறதெல்லாம் கனவுல மாறி மாறி வந்துட்டு போகுது. கனவுல வந்துட்டு போனோடனே நனவுல என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு வருத்தப்படுறோம். கனவா, என்னைக்கு நாம் காரு வாங்கி என்னைக்கு வீடு கட்டி என்னைக்கு அதை பண்ணி அன்னைக்கு பொழப்பு போச்சா? ஏங்க சோகமாக இருக்கிறீங்க? என்னங்க இத்தனை நாள் பொழைச்சி ஒரு காரு வாங்க முடியலைங்க. என்ன மனுஷன் உனக்கு வாக்கப்பட்டு என்ன பொழப்பு? அங்கே காரு வாங்கிட்டாங்க, இங்கே பாருங்க இதை வாங்கிட்டாங்க, அதில் வீட்டில் வேறு அது, என்னங்க போங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு துயரம். சம்மந்தமே இல்லை, அது பொருளே இல்லை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு துன்பம் வருந்தினும், அதுக்கு ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு. அப்போது விரும்ப வேண்டியதை விரும்பாமல் இருக்கிறோம் நாம். ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, நனவினும் கனவினும் நம்பிக்கைக்குரியவன் நீ. அதனால தான் நம்முடைய தேவாரம் சொல்லுது, மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுலே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே துஞ்சும் போதாக வந்து துணையனுக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள. அப்பர் சாமி உறங்க போகிறதுக்கு முன்னே பாடணும்னு ஒரு பாட்டு சொன்னார். படுக்கையில் உறங்க போகிறதுக்கு முன்னே உட்காந்து திருநீர் நெத்தியில் திருநீரை பூசிக்கிட்டு பெருமானை நினச்சி துஞ்சும்போது வந்து துணையனுக்கு ஆக வேண்டும்னு நினச்சிட்டு படுத்தா கனவுல சிவபெருமான் வருவார். நினச்சாதானே, நாம் நினைக்கிறது இல்லையே. அப்பர் சாமி எளிமையாக பாடியிருக்கிறார். அந்த பாட்டில் சொல்கிறார், துஞ்சும்போது வந்து துணையனுக்கு ஆக வேண்டும். இப்போ நம்ம தூங்குறப்ப நம்ம உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது. சாமி நீ தான் கூட இருக்கிற ஆள், உயிர் கூட இருக்கிற ஆள் யார்? இந்த உடம்பு கூட இருக்காது சாமி, அவ்வளோதான். படுக்கையில் போட்டால் கட்டை என்ன ஆகிடும், அப்படியே கிடக்கும். இப்போ அந்த உயிர் கூட யார் இருக்கிறா? நீ தான் இருக்கிற. அதனால் நீ தான் பார்த்துக்கணும். துணையனக்காக எப்போ நான் தூங்குறப்ப என் உயிருக்கு துணையாக நீ தான் சாமி இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. நனவினும் கனவினும் நம்பிக்கைக்குரிய உன்னை விரும்புவேன். விருப்பத்துக்குரியவன் நம்பிக்கைக்குரியவன். நம்பன்னா ரெண்டு அர்த்தம். விருப்பத்து உயிர்களுடைய விருப்பத்துக்குரியவன், உயிர்களுடைய நம்பிக்கைக்குரியவன் நம்பன். உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். மனம் ஒன்றி வணங்குவதை மறக்க மாட்டேன். புனல்விரி நறுங்கொன்றை போதனிந்த கனல் எரி அனல்புல்கு கையவனே. கங்கை விரிந்த கொன்றை மலரை அணிந்த சடை உடைய பெருமானே. நெருப்பை எரியும் நெருப்பை கையில் ஏந்தி கொண்டு ஆடுபவனே. திரு ஆவடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே. உயிர்களுக்கு விருப்பமும் நம்பிக்கைக்கும் உரிய உன்னை மனதினால் மனம் ஒன்றி வழிபடுவதை மறக்க மாட்டேன். என்னை ஆளும் தன்மை இதுதானா? தேவைப்படக்கூடிய பொருளை நீ அருளவில்லை என்றால் இதுதான் உன்னுடைய அருளுக்கு அழகா? தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அறற்றாது என்ன அருமையான சொல். கைமல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியல முனிந்தவனே. இதுவோ
எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரணே. நம்முடைய உடம்புக்கு நோய் என்பது இயல்பு. உடம்புக்கு நாம் என்னமோ நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது 100% சாத்தியமில்லாத ஒன்று. ஃபோன் வாங்குகிறோம், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கணக்கு. அப்புறம் என்ன ஆகிடுது, அந்த 4 வருஷத்துக்குள்ளே ஸ்பீக்கர் கேட்காம போகுது, ஸ்க்ரீன் உடஞ்சி போகுது, உள்ளே ஏதாவது அப்போ கோளாறு ஆனவொன்னே என்ன பண்ணுறோம், கடையில் கொடுத்து சரி பண்ணுறோம். அப்படியும் சரி பண்ணி வச்சாலும் குறிப்பிட்ட வருஷம் வரல தான் என்ன பண்ணுது, இந்த இயந்திரம் உழைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, எக்ஸ்சேஞ்ச் இதை கொடுத்துட்டு வேறு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வர ஃபோன் என்ன பண்ணிடுறோம், 2G போச்சு, 3G போச்சு, 4G போய் இப்போ எங்கே வந்துட்டோம், 5Gக்கு வந்துட்டோம். இந்த உடம்பு எந்திரம். சைவ சித்தாந்தம் சொல்லுது மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. இந்த ஆன்மாங்கிறது மாயையிலிருந்து உருவாக்கப்பட்ட எந்திரமாகிய உடம்புக்குள் ஆன்மா இருக்குது. அவ்வளோதான். இப்போ எந்திரம் என்ன ஆகும், தேயும். நாம் என்ன நினைக்கிறோம், 10 வயசில் எப்படி கண் பார்வை இருந்துச்சோ 80 வயசுலேயும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம். நடக்குமா, நடக்காது. நான் 3 தடவை கிரிவலம் வந்தேன் திருவண்ணாமலையை, இப்பயும் அதே மாதிரி வரணும் முடியுமா, முடியும். பெருமான் உள்ளத்தில் நினைச்சா அவர் அப்பர் சாமி கைலாயம் போனார். அப்போ இந்த எந்திரமாகிய தனு என்னதுன்னு நினச்சா முடியாது. என்னதுன்னு நினச்சா இது சிவபெருமானதியா அப்படின்னு நினச்சோம்னா முடியும். இதான் நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. இங்கே சொன்னார் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும். தும்மல் உள்ளிட்ட உடல் உபாதை, தும்மல், இருமல், விக்கல், இதெல்லாம் உடலுக்குரிய உபாதைகள். இதனால் துன்பம் வரும். என்னங்க இதில் போய் துன்பம் வருங்கிறீங்க? ஒன்றில் எனக்கு தெரிஞ்ச செய்தி, போன வாரத்தில் ஒரு அன்பர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறார், இடைவிடாத ஒரு 5 தும்மல் வந்துச்சு. என்ன வண்டி நில குழஞ்சி போய் கீழே உளுந்து இந்த பக்கம் பூரா அடி, காலிலேருந்து கையெல்லாம். இப்போ நான் இந்த தும்மலோடு அருந்துன்னு சொல்கிறப்ப எப்படி பாருங்கள், தும்மல் என்னத்தை துன்பத்தை தந்துடும் அப்படின்னா, அந்த தும்மலினால் வரும் துன்பம், அந்த உபாதை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உபாதையினால் நமக்கு துன்பம் வரும். சில பேருக்கு புறையரிக்குது, உணவு உண்ணும் பொழுதோ நீர் பருகும் பொழுதோ அது என்ன ஆகிடுது, உடம்புலேருந்து உயிரே போகிற அளவுக்கு செஞ்சிடுது. இதெல்லாம் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும். அம்மலரடியலால் அறற்றாது. என்ன சாமி, என்னுடைய உடலில் உபாதைகளினால் எனக்கு எவ்விதமான துன்பங்கள் வந்தாலும் உன்னுடைய மலர் போன்ற திருவடியை தவிர வேறு ஒன்றையும் என் நாக்கு போற்றாது. நமக்கு தும்மல் வந்தால் என்ன பண்ணுறோம், ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, எனக்கு தும்மல் வந்துச்சுன்னா சிவசிவான்னு சொல்லுவேன். நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு அவங்கவுங்க தான் நினச்சிக்கணும். தும்மனா என்ன சொல்லணும், ஆமாம் ஐயோ அம்மா அச்சோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஞானசம்பந்தர் சொல்கிறார், நான் சொல்ல, தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியல்லால் அறற்றாது. அறற்றாதுன்னா வேற எதையும் சொல்லாது, சிவசிவானே சொல்லிட்டு இருப்பேன். கைமழ்கு வரிசிலை கனை ஒன்றினால் மேருமலையை வில்லாக வளைத்து அக்னி என்ற அந்த அக்னியை கனையாக ஒரு அம்பை கொண்டு 3 புறத்தையும் எரித்த பெருமானே, ஆச்சரியமாக இருக்குதியா. வில்ல வளைச்சி ஆதிசேடன்கிற பாம்பை நானாக பூட்டி அக்னிங்கிற ஒரு அம்பை வச்சுக்கிட்டு ஒரு அம்பையும் யூஸ் பண்ணாமல் முப்புறத்தையும் சிரிச்சே எரிச்சிட்டிய சாமி, திருவாவடுதுறை பெருமானே, எனக்கு எந்த துயரம் வந்தாலும் உன் நாமத்தை தான் என் நாவில் நவிழ்வேன்.
இப்படி இருக்கிற உன்னுடைய அடியவனுக்கு நீ செய்யக்கூடிய கருணை இதுதானா? வேண்டிய பொருளை நீ அருள் செய்யலைனா உன்னுடைய அருளுக்கு இது அழகா இருக்குமா? இருக்காது. கையது வீழினும் கழிவுறினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யனின் அருமலர் குழாய சென்னி மையனி மிடருடை மறையவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையரணே சொன்னார். கையது வீழினும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கையில் உள்ள பொருட்கள் யாவும் இழந்தாலும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நான் வச்சிருந்தது எல்லாம் என்னை விட்டு போனாலும், கழிவுறினும் ஐயோ எல்லாம் போயிடுச்சேன்னு வருத்தம் அந்த சூழல் அமைந்தாலும், செய்களல் அடியலால் சிந்தை செய்ய எனக்கு பொருள் உன்னுடைய திருவடி தான், அதனால் என் கையில் இருந்த பொருள் இழந்தாலும் அதை பற்றி நான் வருந்த மாட்டேன். வருந்தக்கூடிய சூழல் அமைந்தாலும் உன்னுடைய செம்மை வாய்ந்த திருவடிகளை தவிர வேறு எதையும் சிந்தை செய்ய மாட்டேன். இப்படி இருக்கக்கூடிய தன்மையுடைய அடியேனுக்கு நீ அருள் செய்வது இதுதானா? இதுதான் உன்னுடைய திருவருளுக்கு அழகா? வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவுறினும் என் தாய் உன் அடியலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த சந்தவென் பொடியணி சங்கரனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையரணே. வெந்துயர்னா கொடிய துன்பம், கொடுமையான துன்பம் தோன்றி என்னை அச்சமுறச் செய்தாலும், வெறுவுறினும் அச்சமுற்றாலும், கொடுமையான துன்பம் எப்படி வாழ போறனே தெரியல, போச்சிடா வாழ்க்கைன்னு ஒரு பயம் வந்தாலும், எந்தா என்னுடைய தந்தையே உன் திருவடியை அல்லாது என்னுடைய நாக்கினால் வேறென்றும் சொல்லாமா, திருவடியை அன்றி என்னா வேறொன்றும் சொல்லாது. 5 தலையுடைய பாம்பை இடுப்பிலே கட்டி கச்சையாக கட்டி கொண்டு சந்தவென் நறுமணம் கமலும் திருநீற்றை திருமேனியில் அணிந்திருக்கக்கூடிய இன்ப வடிவானவன் சங்கரன், இன்பத்தை செய்பவன். திருவாவடுதுறை பெருமானே, உன் திருவடியை மறவாது கொடும் துயரத்திலும் ஏற்றக்கூடிய எனக்கு நீ அருள் செய்யும் தன்மை இதுதானா? வேண்டிய பொருள்களை கொடுத்து அருளாதிருப்பது உன் திருவருளுக்கு அழகாகுமா? ஆகாது. வெப்பொடு விரவி ஓர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலியல விழித்தவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையரணே. வெப்பு அப்ப நம்முடைய வினையினால் நமக்கு வர்ற துன்பம் நெருப்பு போல இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு கொடுமையாக இருக்கும். நான் செய்த வினையினால் எனக்கு நெருப்பு போல துன்பம் வந்து தாக்கினாலும், அப்பா எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக விளங்கக்கூடிய உன் திருவடிகளை தவிர வேறு ஒன்றும் அறற்ற மாட்டேன். ஒரு ஜுரம் வந்துடுது, வெப்பு நோய், என்ன பண்ணுவோம்? அனத்துவோம். ஞானசம்பந்தர் சொன்னார், அந்த கொடுமையான சுரம் வந்தாலும் உன் திருநாமத்தை தான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட தன்மை ஞானசம்பந்த பெருமான் உடையவர் என்று பதிவு பண்றார். உன் அடியலால் அறற்றாது, உன் திருவடிகளை போற்றாது வேறு ஒன்றும் என் நாக்கு சொல்லாது. ஒப்புடை ஒருவன், அழகுக்கு இவன்தான் ஒப்பாக சொல்லக்கூடிய மன்மதனை, சாமி நெத்திக்கண்ணை திறந்து எப்படியா எரிச்ச, அப்படி வியப்பு. திருவாவடுதுறை பெருமானே, இதுதான் அடியவனுக்கு நீ அருள் செய்யும் தன்மையா? வேண்டியவற்றை அருளாதிருப்பது உன்னுடைய திருவருளுக்கு அழகா? பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கலலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையரணே சொன்னார். பேரிடர் பெருந்துன்பம், தீவினையின் காரணமாக பெரும் துன்பம் நோயாக வரும். இப்போ
இப்போ நமக்கு ஏன் நோய் வருது அப்படின்னா, நாம் அவ்வளவு தீவினை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். பெரிய நோய் வந்துருச்சு, கொடிய நோய் வந்துருச்சுன்னா அப்போ நான் செஞ்ச அவ்வளவு தீவினைன்னு அர்த்தம். அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் நினச்சிக்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டங்க, அதை பண்ணிட்டங்க, இதை பண்ணிட்டங்க. நமக்கு நம்முடைய தீவினையினால் நோய் வந்து துன்பத்தை தரும். நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த தீவினையின் காரணமாக இந்த துன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது? நோய் தான். பேரிடர் பெருகி தீவினையினால் பெருந்துன்பத்தை தரும் நோய் வந்தாலும் சீருடை கழலால் சிந்தை செய்ய, சீருடை கழல் எனக்கு வாழ்வை தரக்கூடிய உன் திருவடியை தவிர வேறு ஒன்றையும் என் உள்ளத்தில் நினைக்க மாட்டேன். ஏருடை மணிமுடி, அழகிய மணிமுடி அணிந்த ராவணனை அவன் பொறுக்க முடியாத துன்பம் அடையும்படி கைலையின் கீழ் அடர்த்த பெருமானே, ஆவடுதுறையில் எழுந்தளிருக்கக்கூடிய பெருமானே, உன் திருவடியை சிந்தை செய்யும் அடியேனுக்கு உன் அருளக்கூடிய தன்மை இதுதானா? வேண்டியவற்றை அருளாதிருப்பது உன் திருவருளுக்கு அழகா? இல்லை. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாது என்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறையர். அப்பர் சாமி சொல்லுவார், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். அதான் இங்கே சொன்னார், உண்ணக்கூடிய நிலையிலும் சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிடணும், என்ன நினைக்கணும்? பெருமானே, உன்னுடைய பெருங்கருணை, உன்னுடைய திருவருள் என்னுடைய பசியை போக்கக்கூடிய உணவை உன்னுடைய பெரும் கருணை திறத்தினால் தந்திருக்கிற சாமி, திருச்சிற்றம்பலம் சிவாய நம அப்படின்னு திருவருளை நினைஞ்சி உண்ணணும். உண்ணினும் சாப்பாடே கிடைக்கல, பசி, இவங்களை நம்பி தலையாத்திரை வந்துட்டோம், 1:30 மணி ஆகிப்போச்சு, 2 மணி ஆகிப்போச்சு, 3 மணி ஆகிப்போச்சு, சோறு போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பசிப்பினும் பெருமானே, உன்னுடைய திருவருள் இன்னைக்கு 2 தலங்களை சேர்த்தி பார்க்க வச்சிருக்கிற அப்படின்னு நினைக்கணும். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும், உறங்கும் போதும் துஞ்சும் போதாக வந்துன்னு பாட்டு சொன்னேன். அது ஒளி பொருந்திய ஒன்மலர் அப்படின்னா முன்மலரடி, ஒளி பொருந்திய என்னுடைய திருவடியை தவிர என்னுடைய நாக்கினால் வேறு ஒன்றையும் உரை செய்த மாட்டேன். திருமாலும் தாமரை மேல் நான்முகனும் திருவடியும் திருமுடியும் அளந்து அறிய முடியாத பெருமானே, இதுதான் உன் அருள் தன்மையா? எனக்கு இத்திருவருளுக்கு அழகா இருக்குமா? நீ கேட்டதை தரலினா பித்தொடு மயங்கி ஓர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாதென்னா, புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையரனே. அருமையாக சொன்னார். புத்தரும் சமணரும் புறனுரைக்கிறார்கள், நேரில் பேச மாட்டாங்க, அந்தாண்ட போய் என்ன பண்ணுவாங்க? புறம் கூறுவார்கள். அப்படி புறம் கூறினாலும் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நாம் ஒரு பணி செஞ்சிட்ருப்போம், நமக்கு முன்னே வந்து ஐயா அருமைங்க, நீங்கள் உங்களை போல ஆள் இல்லை, நீங்கள் செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட போய் அடையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம காதுக்கு வரும். வந்தவுடனே என்ன ஆகிடுவோம்? இவ்வளவு செஞ்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? தொய்வடைவோம். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? புத்தரும் சமணரும் புறம் கூறினாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மையில் இருந்து எல்லளவும் இறங்கிறதில்ல. சாமி அவங்க பக்தர்களுக்கு அருள் செய்கிறது என்ன பண்ணுறாரு? செஞ்சிகிட்டே இருக்கிறார். புறம் கூறினாலும் அருள் செய்யக்கூடிய தன்மையுடையவன் சிவபெருமான். அப்போ அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நாம் என்ன பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் சரி, நாம இறைவனுக்கும் அடியார்களுக்கும் செய்கிற தொண்டை பிறளாமல் செய்ய வேண்டும். புத்தரும் இறைவன் அப்படிதான் இருக்கிறாரு, அவனுக்கு ஆட்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே திருவாவடுதுறை பெருமானே,
பித்தொடு நோய் மயங்கி ஓர் பிணி வரும். பித்த நோயால் மயங்கி, பித்தம் வந்துடுது, சுவை தெரியாது. அறிவில் பித்தம் வந்துருச்சு, நினைவே இருக்காது. இப்பேற்பட்ட நிலை வந்தாலும் பிணி வந்தாலும் அத்தா, அத்தன்னா தலைவன், உன்னுடைய திருவடியை அல்லாது வேறொன்றும் என்னா பேசாது. அது எப்படிங்க? நாவினுடைய பழக்கம். அறிவே மயங்கி போச்சுங்கிறீங்க, எப்படிங்க சொல்லுது? நற்றவா உன்னை நான் மறைக்கினும். அப்போ நாக்கில் திருநாமத்தை சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா நாக்கு என்ன பண்ணும்? நமச்சிவா, நான் மறந்தாலும் என் நாக்கு மறக்காது. நிறைவாக சொன்னார் திருக்கடை காப்பு. நீங்கள் இந்த 10வது பாடலில் 4வது அடியில் பத்தர்னு வரணும், புத்தர்னு இருக்குது. அந்த ஒரு எழுத்தை திருத்திக்கங்க, பத்தர், அது அச்சுப்பிழை. மேலையும் புத்தர் கீழையும் புத்தர் கிடையாது. புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன். திருக்கடை காப்பு. அலைபுணல் ஆவடுதுறை அமர்ந்த இலைநுனை வேற்படையும் இறையை நலம்மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் எங்க விண்ணவர் வியனுலகம் போய் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. அலைகளை உடைய காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கக்கூடிய திருவாவடுதுறை தலத்தில் எழுந்தளிரு 3 இலைச்சூலமாகிய வேல்படையை கொண்டிருக்கக்கூடிய எம் இறைவனை, சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை. வேற்படை எம்மிரையை நலம்மிகு ஞான சம்பந்தன் சொன்ன. என்ன நலம்? உலக நலன்களை விரும்பி தந்தையார் வேள்விக்கு பொருள் கேட்க பெருமானிடத்தில் உலக நன்மைக்காக பொருள் வேண்டி ஞான சம்பந்தன் அருளிய விலை உடைய அருந்தமிழ். விலைனா சிறப்புன்னு ஒரு பொருள். இன்னொன்று, தந்தையார் பொருட்டு பொன் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில். விலைனா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் நாம் வாங்கணும்னா அதற்குரிய மதிப்புக்குரிய பணம் அல்லது வேறொரு பொருளை தரணும், அதுக்கு பேர் விலை. ஒரு பொருளுக்குரிய மதிப்பை நாம் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கணும். இப்போ சிவபெருமான்கிட்ட அப்பா கேட்குறாருன்னு பொருள் கேட்கணும், அதுக்கு என்ன இவர் கொடுக்குறாரு? தமிழ் பாடல்களை கொடுக்குறார். விலை உடை அருந்தமிழ். சாமி, நான் பாடின 10 பாட்டையும் வச்சுக்கிட்டு, நான் பாடின 10 பாட்டையும் விலையாக வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா கேட்ட பொருளை விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் வினையாயின நீங்கி, வினைகள் யாவும் நீங்கி விண்ணவர் வாழக்கூடிய வியனுலகம் போய் நிலையாக முன்னேறுவர். வானுலகம் தேவ உலகம் கிடையாது, தேவ உலகத்திலிருந்து முன்னேறலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதையும் கடந்திருக்கக்கூடிய சிவலோகத்தை சென்று அடையலாம். நிலமிசை நிலையிலர். மறுபடியும் இந்த துன்பம் தரும் மண்ணுலகத்துக்கு மீண்டும் வந்து நிலையில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று ஞானசம்பந்த பெருமான் அருளுகிறார். அந்த வகையில் இந்த பதிகத்தை சிந்தனையோடு இன்றைய காலை அமர்வினுடைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம ஓதுவாமூர்த்தி கல்யாண சுந்தர ஐயாவுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அதனால் அவர் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நல்லா இருக்கிறாரு. கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்து நல்லா இருக்கிறாரு. அவருக்கு பதில் இன்றைக்கி அவருடைய சிஷ்யர் ஓதுவார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சின்ன வயசு தான். இன்றைக்கி மதியம் அவர் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் நல்லா இருக்கார், ஓதுவார். அடுத்த வகுப்பு ஓதுவார் வந்துடுவார் கல்யாண சுந்தர ஐயா. அவருக்கு பதில் இன்றைக்கி வகுப்பு எடுக்கிறவர் இவங்க வந்திருக்கிறாங்க. வர இன்றைக்கி 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சைவ